ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சுவையான புளியோதரை தான் பார்க்க போகிறோம். 150 கிராம் புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா புளியை ஊற வச்சுட்டு புளிக்கரைசல் எடுத்துகிட்டு அதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கு தேவையான புளியோதரை பொடி வந்து 2 ஸ்பூன் வந்து கொத்தமல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு அரை ஸ்பூன் வந்து வெந்தயம், 2 வரமிளகா எல்லாத்தையும் போட்டு ட்ரையாக வறுத்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்ற வேண்டியதில்லை. ட்ரையாக 1 ஸ்பூன் கடலப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனாக வர்ற அளவுக்கு கறுத்து எடுத்துக்கிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா பொரியட்டுங்க. பொரிஞ்சு வர டைமில் வந்து 2 வரமிளகாயும் கருவேப்பிலை கொத்தும் போடுங்க. போட்டு நல்லா பொரிஞ்சோன்னா இந்த புளி கரைசலை கரைச்சி வச்சுருக்கோம், அந்த கரைசலை ஊற்றிடுங்க. கரைசலை ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு போட்டுட்டு இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை வந்து அரைச்சி எடுத்துக்குவோம். நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். நைஸாக நல்லா கொதி வந்துடுச்சுங்க. இந்த டைமில் அந்த பொடியை போட்டுக்கோங்க. பொடியை போட்டு நல்லா ஒத்தாப்பில் கிளறி விட்டுக்கோங்க. நல்லா ஒத்தாப்பில் கிளறி விட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. புளி சாதத்துக்கு வந்து துவையல் பக்குவத்துக்கு வரணும். புளியோதரை தண்ணி நல்லா ஒத்தாப்பில் கொதிச்சு வரப்போ வறுத்து வச்சுருக்க நிலக்கடலை வந்து ஒரு கையளவு எடுத்துருக்கேன், அதை கடைசியாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதையும் ஒத்தாப்பில் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா ஒரு துவையல் பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் அடுப்பில் வச்சுருங்க. துவையல் பதம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு துவையல் பதத்துக்கு வந்துச்சுல, அதுக்கப்புறம் சுட சுட சாதத்தில் போட்டு கிளற வேண்டியதாங்க. நல்லா நான் வந்து பொன்னி ரைஸ் தாங்க வடிச்சிருக்கேன். நல்லா உதிரி உதிரியாக வடித்து வச்சுருக்கேன். நல்லெண்ணெயை ஊற்றி நல்லா சாதத்தை ஆற விட்டுட்டு நல்லா இந்த புளியோதரை கலவையை ஊற்றி நல்லா கிளறிக்கோங்க. ஒத்தாப்பில் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா ஒத்தாப்பில் கிளறிவிங்க. அவ்வளோதாங்க, சுவையான புளியோதரை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதுமாரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.